ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் பர்சனல் இமெயில் செக் பண்ணலாமா, நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, இந்தமாரி விஷயம்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பற்றி ஒரு கொஷின் இதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நம்மளோட புது கோர்சஸ் எல்லாமே லான்ச் ஆகிருக்கு. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா சாலிட் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் சிவில் இன்ஜினியர் அப்படின்னா வந்து சிவில் 3D ஸ்கெட்சப் அதெல்லாம் ஆர்கிடெக்சர் கூட யூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி 3ds மேக்ஸ் இருக்குது. நீங்கள் ஆர்கிடெக்ட் படிக்கிறீங்க இல்லை சிவில் இன்ஜினியரிங் வேறு ஏதாவது படித்தாலும் சரி 3ds மேக்ஸ் கோர்ஸஸும் அதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெக் பண்டலும் இருக்குது. நீங்கள் வந்து அசூர் AWS இதெல்லாம் படிக்கணுன்னாலும் டெக் பண்டில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஆஃபீஸ் இமெயிலேருந்து நம்ம வந்து பர்சனல் இமெயில் செக் பண்ணலாமா, அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இமெயிலேருந்து எஸ்பெஷலி வந்து ரெஸ்யூமேஸ் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஜாபுக்கு, அண்ட் வேறு ஏதாவது போன் சைட்ஸ் இந்த மாதிரிலாம் போகலாமா அப்படின்றது ஒரு கொஷின். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து போன்னா முக்கால்வாசி பேர் வந்து இதெல்லாம் பண்ணால் நம்ம இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் நிறைய மற்ற விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவாங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஆஃபீஸ் நெட்வொர்க்குள்ளார, ஆஃபீஸ் சிஸ்டம்குள்ளார, ஆஃபீஸோட வைஃபைல இந்தமாரி இருக்கிறப்ப, ஆஃபீஸோட லேப்டாப் எஸ்பெஷலி இருக்கிறப்ப தெர் இஸ் சம்திங் கால் குரூப் பாலிசிஸ். அவங்க நெட்வொர்க்குக்கும் குரூப் பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஆல்சோ ஆன் டாப் ஆஃப் இட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கும், அண்ட் சைபர் செக்யூரிட்டி இருக்கும், மேல்வேர் ப்ரிவென்ஷன் மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணி லாக்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாத வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, லட்சே ஒரு போன் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா URL ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து சொல்லும் இந்த சைட் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும். சேம் வே நீங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதேமாதிரி இருக்கும், சோஷியல் மீடியா சைட்ஸும். ஸோ அதனால் இந்தமாரி சைட்ஸை வந்து நீங்கள் ட்ரையே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆஃபீஸோட நெட்வொர்க்கில், ஆஃபீஸோட லேப்டாப்பில் நீங்கள் இருக்கிறப்ப வந்து இந்த சைட்ஸ் எப்போவுமே ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஹை ரிஸ்க் ஏரியாஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இது என்னென்னா வெறுமனையாக உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே அட்மினுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்து லாக் ஆகிடும். இந்த யூசர் வந்து இந்தமாரி சைட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா வந்து நேச்சுரலாகவே சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ நெட்வொர்க் செக்யூரிட்டி இந்தமாரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதாவது ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த ப்ரிவென்ஷனுக்கு அப்புறம் வந்து டிடெக்ஷன். ஸோ அதாவது ஏதாவது ஒரு இஷ்யூ உள்ளார வந்துருச்சு, ஏதோ ஒரு வைரஸ் உள்ளார வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டிடெக்ஷன், ஸ்கேனிங், க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும். இந்த டிடெக்ஷன் அப்படின்றது வந்து இதுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து காசு வந்து பே பண்ணுவாங்க உங்கள் கம்பெனி, இந்த செக்யூரிட்டி கம்பெனிஸ்க்கு, அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ இந்த டிடெக்ஷனு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். பாரு, உன் ஆஃபீஸில் வந்து இத்தனை பேர் வந்து இத்தனை ரிஸ்கியான வெப்சைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் வந்து வெறுமனையாக வைரஸ் இருக்கிற வெப்சைட் அந்தமாரி மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து போன், சோஷியல் மீடியா இந்த சைட்ஸுமே அதிலுமே இருக்கும். இது ரெடிட் இந்த மாதிரி சில சைட்ஸ் எல்லாமே கூட இருக்கும். ஸோ அதனால் இந்த சைட்ஸ் எல்லாம் எப்போவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். இது வந்து ஹை ப்ரையாரிட்டி. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க இந்த யூசர் வந்து இந்தமாரி சைட்ஸ்லாம் அக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இதுனா கூட வந்து அந்த அந்த அலர்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு சிவியராக போய் நிற்காது. இங்கே வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கும். இங்கே வந்து ஏதோ ஒரு வைரஸ் இருக்கிற சைட்ஸ் ஏதோ ஒன்று அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் அங்கே போய் நிற்கும். ஸோ அவங்க பார்ப்பாங்க இந்த யூசர் ஏன் அதை ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து பேசுவாங்க, நீங்கள் இந்தமாதிரி சைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, இந்தமாதிரி பண்ணாதீங்க, அண்ட் இது வந்து அகேன்ஸ்ட் கம்பெனி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க அதை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து உங்களோட ஆஃபீஸ் மிஷின் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து நீங்கள் ஏதாவது USB டிரைவ் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஸ்கேன் செய்யப்படும். ஸோ உங்களோட உள்ளார இருக்கிற ஜென்ரலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ், மேல்வேர் ப்ரொடெக்ஷன் ஏதாவது வச்சுருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் USB டிரைவை ஸ்கேன் பண்ணும். அதுக்குள்ளார ஏதாவது இது அப்னாஷியஸாக ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறீங்க அண்ட் வைரஸோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் லாக் எடுத்து அமுச்சு விட்ரும். அதுக்குள்ளார என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அமுச்சு விட்ரும். ஸோ அதனால் முக்கால்வாசி வந்து அப்ஜெக்ஷனபிளாக ஏதோ ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ அதெல்லாம் USB டிரைவில் வச்சுட்டு ஆஃபீஸ் இதில் இருக்கிற ப்ளக் பண்ணுறது இந்த வேலையை வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் அதேமாதிரி நம்ம பர்சனல் இமெயில்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே சம்டைம்ஸ் ரிஸ்க் தான். ஏன்னா டெஸ்க்டாப் மானிட்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் ஆஃபீஸ் லேப்டாப் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் லேப்டாப்பில் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் லீகலாக இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்களோட பர்சனல் லேப்டாப்பில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்ல முடியாது. வேறு ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ன்றதுனால இது எல்லாமே உங்கள் IT எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் கொடுத்துரும். உங்களுக்கு ஆனால் தெரியாது. நீங்கள் டாஸ்க் பாரில் போனீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராசஸாக சின்னதாக ரன் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியவோ தெரியாது. அந்த சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸே இருக்காது. நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்குள்ளார வந்து அது இங்கே கிளாக்கு பக்கத்தில் அங்கே ரன் ஆகிட்ருக்கும், இங்கே ரன் ஆகிட்ருக்கும், அதை போய் ஆஃப் பண்ணலாம், எக்ஸிட் பண்ணலாம், கில் பண்ணலாம் அந்த ப்ராசஸை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது.
அந்த சாஃப்ட்வேர் உங்கள் கண்ணுக்கே தெரியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் தெரிஞ்சாலுமே உங்களோட ப்ரிவிலேஜஸ்க்கு அதை நீங்கள் வந்து கில் பண்ணவே முடியாது அந்த ப்ராசஸை. அது அட்மின் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சூப்பர் அட்மினாக இருக்க மாட்டீங்க அந்த அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஒர்க்கபிள் டைம். ஸோ அதனால தான் சில பேர் வந்து மவுஸை நவுத்திட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து எனக்கு டைம் லாக் ஆகும், இந்தமாரி விஷயம்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் இப்போ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணனாலுமே அது லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து என்னமாரி சைட்ஸ் அதெல்லாம் போகிறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். அண்ட் ஆல்சோ அவங்களுமே உங்கள் மிஷினை பார்க்கணுன்னா எப்போ வேணாலும் பார்க்க முடியும். பார்த்துட்டு இப்போ ஒர்க் பண்ணுறானா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியும். அவங்க ஆக்சுவலி ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ அதனால் மேக் ஷூர் தட் நீங்கள் ஆஃபீஸ் லேப்டாப் வச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் பர்சனலாக எந்த ஒரு விஷயமே டீல் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் சைட்ஸ் இதை அக்சஸ் பண்ணுறது, இதை வந்து அந்த ஒரு ஹேபிட்டே வச்சுக்காதீங்க. எமர்ஜென்சி அந்தமாரி ஒரு சினாரியோஸில் உங்கள் ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரெஸ்யூமேஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு ரெஸ்யூமே ஃபைலே நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வைக்காதீங்க. ஏன்னா ஆக்சிடென்டலாக என்றைக்கோ ஒரு நாள் அது வந்து அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் உள்ள ரெஸ்யூம் வச்சுருக்கீங்க, கவர் லெட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து தே டோன்ட் மெயின்டைன் தட் சார்ட் ஆஃப் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஸோ அதனால் ரெஸ்யூமேஸ் வந்து எப்போவுமே உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸ் அட்மின்ஸ் யாரு கண்ணிலையும் படுற மாரி உங்கள் ஆஃபீஸ் லேப்டாப்பில் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் ரெஸ்யூமேஸ் வந்து நீங்கள் அந்த நாக்ரியோ மான்ஸ்டரோ இந்த சைட்டை ஓப்பன் பண்ணுறது ஆஃபீஸ் லேப்டாப்பில் இந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து நேச்சுரலாகவே நீங்கள் வந்து கவனிச்சினா அட்மின்ஸ் நீங்கள் ஹெச்ஆர் அவங்களாம் கேட்டிங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு காசிப் டாக் மாதிரி இது ஒரு நடக்கும். நான் நினைக்கிறேன் உங்கள் டீமில் ஒரு ஆள் இப்போ போய்ட்டு வரப்புல இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு ஐடி அட்மின் வந்து உங்கள் ஹெச்ஆர்கிட்ட சொல்லுவார். அப்படியா, யார் அது அப்படின்னு தெரில, இந்த பையன் வந்து அடிக்கடி வந்து நாக்ரி ஓப்பன் பண்ணிருக்காப்புல, ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறாப்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த விஷயம் வந்து ஒரு ஐடியும் ஒரு ஹெச்ஆரும் வந்து சும்மா ஒரு காசிப் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு விஷயம் அது. ஸோ இது வந்து நான் 2009 தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ ஹெச்ஆரும் ஐடி அட்மின்ஸும் வந்து இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து வாங்குவாங்க, இன்ஃபர்மேஷன் ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஆஃபீஸில் இருந்து இந்த ஜாப் போர்ட்டல்ஸு இதெல்லாம் எதையுமே ஓப்பன் பண்ணாதீங்க. அண்ட் அது மூலிமா அப்ளையும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை மேபி வந்து ரிடண்டன்சி பண்ணுறதோ, டெர்மினேஷன் பண்ணுறதோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் டார்கெட் பண்ணுறதோ இந்தமாரி ஒன்று பண்ணி அண்டு நீங்கள் எதுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க உங்களை இப்போ தான் ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 1 இயர் தான் ஆயிருக்கும், ரொம்ப எஃபர்ட் போட்டு ஹெச்ஆர் வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்ப நீங்கள் போய்ட்டு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டை ரெக்ரூட் பண்ணணும், அதுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆகும், எவ்வளோ வேலை செய்யணும். ஸோ அந்த கானில் ஏதாவது ஒன்று உங்கள் மேலே ஏதாவது கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவாங்க, இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரீட் இட் வித் கேர் கைஸ். அது வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு மட்டும் ஒரு லேப்டாப் கிடையாது, உங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு சின்ன சிசிடிவியும் கூட வச்சுக்கோங்க. அண்ட் என்னோடய பர்சனல் லேப்டாப்பில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து நான் ஒரு சின்ன ஸ்லிப் ஒன்று ஓட்டிப்பேன் என்னோடய வெப்கேமில். ஸோ அது வந்து எனக்கு மீட்டிங்ஸ் இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த இது இருக்கும். அது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கி நோட் வந்து நான் மீட்டிங் இல்லாதப்போ மட்டும்தான் அதை எடுத்து வைப்பேன், மற்ற நேரம் ஃபுல்லாக அது எப்போவுமே இருக்கும். ஸோ இதையும் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கேமராவையும் அக்சஸ் பண்ண முடியும் இந்தமாரி சாஃப்ட்வேர்ஸ் மூலயமா. ஸோ அதனால் ப்ரிட்டி மச் ஆஃபீஸ் லேப்டாப் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு மட்டும்தான். ஸோ அதை தாண்டி பர்சனலாக எந்த ஒரு விஷயமும் முக்கால்வாசி அதில் பண்ணாதீங்க. உங்களோட பர்சனல் டிவைசஸில் பண்ணிக்கோங்க. ஈவன் ஆஃபீஸ் நெட்ஒர்க்லேயே பண்ணாதீங்க. ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் வைஃபைல இருக்கிறப்ப நீங்கள் பண்ணாலுமே அது எல்லாமே லாக் ஆகும். அண்ட் மேக் ஷூர் தட் நீங்கள் உங்கள் பர்சனல் டிவைஸில் நீங்கள் வந்து ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் பண்ணாலுமே நல்ல VPN வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி பெட்டர் அப்படின்ற ஒரு சாய்ஸ் தான். ஓகே, வில் see again another video guys and thank you so much for all the love and support. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட்டு, வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.